திருப்போரூர் தமிழ் முற்றம் மற்றும் கல்பாக்கம் தமிழ்கலை அறிவியல் மன்றம் இணைந்து நடத்தும் இணைய வழி கருத்தரங்கிற்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பெண்மையை போற்றுவதற்கு முன் இக்கருத்தரங்கு நிகழ காரணமாக இருக்கும் ஆண்களையும் போற்ற வேண்டியது நம் கடமை. சங்கப்பலகை குழுவின் நிறுவனர் ஐயா உதய ஆதிமூலம் அவர்களுக்கும், எங்களின் வழிகாட்டியாக விளங்கும் ஐயா சேப்பா தமிழரசன் அவர்களுக்கும், மதிப்பிற்குரிய ஐயா ஸ்ரீகுமார் அவர்களுக்கும், எங்களுடைய கருத்தரங்கு கவியரங்கு என அனைத்திலும் தலைமை பொறுப்பேற்று தன் கான குரலால் எங்கள் அனைவரையும் முன் வழிநடத்தி செல்லும் ஐயா வீரபத்திரன் அவர்களுக்கும், செந்தில்குமார் அவர்களுக்கும் மற்றும் குழுவில் உள்ள அத்தனை கவிஞர் பெருமக்களுக்கும் சகோதரர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொலைக்காட்சி சேனல்களில் கூட இல்லாத அளவிற்கு நம் சங்கப்பலகையில் சுவாரஸ்யங்கள் உள்ளதென்றால் அது மிகையாகாது. கொரோனாவில் கூட அனைவரும் வீடடங்கிய காலத்திலும் இணைய வழி மூலமாகவே பாரதிதாசனின் கவியரங்கு, பாரதியாரின் கருத்தரங்கு நிகழ்த்தி சாதனை படைத்தோம். மீண்டும் ஒரு மைல்கல்லாக பெண்மையை போற்றும் கவியரங்கு இன்று சாத்தியமாகியுள்ளது. சாத்தியமாக செய்த அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். பெண் பெண் என்பவள் மனித குலத்தின் பேருற்று. இவள் இல்லா உலகம் இனமில்லா நரகம். நேரம் பாராது நேர்த்தியாய் கடமை முடிப்பால் பாரம் தாங்கியே பாறையாகியது இவள் இதயம். பாறைக்குள் சுரக்கும் நீரூற்று போலே அன்பை மட்டுமே சுரக்கும் அவள் இதயம். ஐயமின்றி சொல்வேன், பாரதியின் கனவு பலித்து விட்டது இன்று. இந்த நவீன யுகத்தில் ஆணுக்கு பெண் நிகர் மட்டும் இல்லை, ஆணை விட ஒரு படி மேல் பெண் என்கிறேன். அழகு சிரிப்பை அணிந்து கொண்டு, ஆவணத்தை சுமந்து கொண்டு அப்பாவியாய் நிற்கும் பாரத தாயின் புகைப்படங்கள் எல்லாம் மன்றாடுகிறது தன்னை மாற்றி வரைய சொல்லி. வயிற்றில் கருவையும் கரத்தில் கணினியையும் சுமந்து கொண்டிருக்கும் பெண்ணாக மாற்றி வரைய சொல்கிறது. இன்று விவாகரத்து பெற்ற கணவன்மார்கள் மனைவியிடமிருந்து ஜீவனாம்சம் பெறும் நிலை உள்ளது. சாதனைக்கு சோதனை வராமல் இருக்குமா? காற்று நிலத்தை ஆண்டாலும் ஒரு சில வெற்றிடங்கள் இருக்கத்தானே செய்கிறது. ஜனாதிபதி முதல் சபாநாயகர், முதல்வர், எழுத்தாளர், இயக்குனர், இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பக்கம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்கிறாள், மறுபக்கம் வக்கர புத்தி கொண்டவர்களிடம் வதைப்பட்டு கொண்டேதான் இருக்கிறார். வாசலை மூடி வாயடைத்துக் கொள்ள மாட்டோம். நதி பாயும் வேகத்தின் மீது பொறாமை கொண்டு ஆங்காங்கே ஆழப்பள்ளங்களை வெட்டுகின்றனர் சமுதாய விட்டில் பூச்சிகள். அகல பாதாளத்தில் அடைத்து விடலாம் என. அடங்குமா நதி? அருவியாய் மாறி அரைந்து விட்டு அதீத வீரியத்துடன் தன் இலக்கை நோக்கி பயணிக்கும். திரியை பூட்டி வைக்கலாம், தீயை பூட்ட முடியுமா? போரில் காயங்கள் சகஜம்தானே. அடிபடும் என பயந்து அடைபட்டு கொண்டால் மீண்டும் அடிமாட்டு நிலைதான் நமக்கு. பெண் என்பவள் பெருங்கடலாவாள். சமூக சூரியன் சுடுவதால் வற்றி விடவா போகிறாள்? மரங்களில் இலை உதிரும், புயலில் இடையும் உதிரும். நம்பிக்கை வேரை மட்டும் விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கும். வசந்த காலத்தில் மீண்டும் பூத்து குலுங்கும். அதே போல்தான் பெண்களும். இருள் போர்வை வானத்தை மூடிவிட்டதாக செருக்கு கொள்ளும். விண்மீன்களோ தன்னை காட்சிப்படுத்தும் திரைகளாக எடுத்துக்கொள்ளும். வளர்பிறை நிலவாக வாழ்க்கையை கொண்டு செல்வோம். சோதனைகளை சாதனைகளாக்குவோம். பெண்மையை போற்றுவோம். அடுத்ததாக நம் கருத்தரங்கிற்கு வரவேற்புரை வழங்கவிருக்கும் அன்பு சகோதரி பாண்டீஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வருக. அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு பெண் மலரை விட மென்மையானவள், தேனை விட இனிமையானவள், பூமியை விட பொறுமையானவள், கங்கையை விட புனிதமானவள், நிலவை விட அழகானவள், சூரியனை விட பிரகாசமானவள், நவரத்தினத்தை விட விலை மதிப்பானவள். அப்படிப்பட்ட பெண்ணின் பெண்மையை போற்றி எப்பொழுதும் வணங்கி போற்றுவோம். திருப்போரூர் தமிழ் முற்றம் மற்றும் கல்பாக்கம் தமிழ் கலை அறிவியல் மன்றம் இணைந்து வழங்கும் பெண்மையை போற்றுவோம் இணையவழி கருத்தரங்கில் பங்கு கொள்ளும் அனைவரையும் வருக வருக என என் இரு கரம் கூப்பி வரவேற்கின்றேன். முதலாவதாக பெண்மையை போற்றுவோம் என்ற தலைப்பில்
தலைமை உரை ஏற்க இருக்கும் முனைவர் மு. நளினி SIVT கல்லூரி அவர்களின் அம்மா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். கருத்தரங்கில் பங்கேற்பாளர்களாக பெண் எனும் பேராற்றல் என்ற தலைப்பில் பேச இருக்கும் கவிஞர் சீதா லட்சுமி அவர்களை வருக வருக என வரவேற்கின்றேன். தோகையே துணிவு கொள் என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற பேராசிரியர் பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். சிறைகளை மீறி சிறகுகள் விரி என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற கவிஞர் கரூர் கார்முகில் மீறி சிறகுகள் விரி என்ற தலைப்பில் பேச இருக்கின்ற கவிஞர் கரூர் கார்முகில் அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். நெறியாள்கையை வழங்க இருக்கும் கவிஞர் சுபத்ரா திவாகரன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றேன். மேலும் பார்வையாளர்கள் மற்றும் பங்காளர்கள் அனைவரையும் என் இரு கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணங்குகின்றேன்.